சாம்பியன்ஸ் கோப்பை தொடரில் இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் வியாழக்கிழமை 3 மணிக்கு லண்டன் ஓவல் மைதானத்தில் மோதுது. இந்த போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றால் ஏறக்குறைய அரையிறுதி வாய்ப்பு வந்து இந்தியாவுக்கு கிடைச்சிரும். ஸோ இந்த போட்டி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்தியன் பேட்டிங் லைன் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, ஷிகர் தவான், யுவராஜ் சிங், விராட் கோலி, ஹர்திக் பாண்டியா அப்படின்னு ஒரு மிரட்டலான பேட்டிங் வரிசையாகவே இருக்குது. பந்து வீச்சு வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே இருந்தாலும் நம்ம தமிழக வீரர் அஸ்வின் இல்லாத ஒரு பவுலிங் லைனப் வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் நெருடலாகவே இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்மளோட ஸ்ட்ரென்த்து வந்து சுழற்பந்து வீச்சு தான். ஸோ நம்ம தமிழக வீரர் அஸ்வினை வந்து பவுலிங் லைனப்பில் சேர்க்கறது வந்து இந்தியன் டீமுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும். அதே மாதிரி நம்ம பும்ராவுக்கு பதிலாக முகமது ஷமியும் சேர்த்தா வந்து பவுலிங் லைனப் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு வந்து கருதப்படுது. நம்ம ஸ்ரீலங்கன் டீமை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப ஒரு பரிதாபமான நிலையில் இருக்காங்க. நம்ம முன்னாள் வீரர்கள் சங்ககாரா, ஜெயவர்தனே, அப்புறம் தில்ஷான் இவங்கெல்லாம் வந்து ஓய்வு பெற்ற பிறகு இலங்கை அணி உண்மையிலே வந்து ஒரு பரிதாபமான நிலையில தான் இருக்குன்னு சொல்லலாம். மேத்யூஸ் அவருக்கு வந்து காயம் ஏற்பட்டிருக்கு. ஸோ ஒரு நாளை போட்டியில் விளையாடுறதே சந்தேகமாக தான் இருக்குது. அப்புறம் உப்புல் தரங்கா, அந்த அணியின் அனுபவ வீரர் உப்புல் தரங்கா ஸ்லோ ஓவர் ரேட் காரணமாக 2 மேட்ச் வந்து பேனில் இருக்காரு. ஸோ வந்து ஸ்ரீலங்கன் டீம் ஒரு முழுக்க ஒரு இளம் வீரர்களை கொண்டு தான் வந்து இந்த போட்டியில் இறங்குது. அது இளம் வீரர்கள் சிறப்பாக செயல்பட்டால் தான் குணரத்னே, அப்புறம் குஷல் பெரேரா இவங்கெல்லாம் வந்து ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினா தான் இந்தியாவுக்கு கொஞ்சம் வந்து நெருக்கடி கொடுக்க முடியும். இங்கிலாந்து மண்ணில் இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் இது வரைக்கும் 6 முறை மோதிருக்காங்க. அதில் இந்தியா 5 போட்டிகளில் வெற்றி பெற்றிருக்கு. ஸ்ரீலங்கா 1 போட்டியில் தான் வந்து வெற்றி பெற்றிருக்கு. கடந்த 38 ஆண்டுகளாக இங்கிலாந்து மண்ணில் இந்தியாவை வந்து ஸ்ரீலங்கா வந்து வீழ்த்தியதே இல்லை. ஸோ இதெல்லாம் கவனிக்க வேண்டிய விஷயம். இந்தியாவுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாகவே இருந்தாலும் நம்ம எப்போதுமே நம்மளோட ஆப்போனண்ட்டை வந்து குறைத்து மதிப்பிடக்கூடாது. நம்ம ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்ல இல்லாமல் நம்ம பாகிஸ்தானுக்கு நம்ம எப்படி விளையாடணுமோ அதே மாதிரி ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தினா இந்தியா நிச்சயமாக வந்து செமிஃபைனலுக்கு போகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது.